மத்தியில் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வருவது தமிழ்நாடு மட்டுமல்ல நாட்டிற்கே நல்லதல்ல என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். திருவாரூர் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர் உச்சநீதிமன்றத்தின் கண்டனத்திற்குள்ளான ஆளுநர் பதவி விலகி இருக்க வேண்டும் என்றும் சாடினார். திருச்சியில் நேற்று முன்தினம் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை தொடங்கிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பேசினார். அப்போது தஞ்சை தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலி, நாகை தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வை. செல்வராஜ் ஆகியோரை அறிமுகம் செய்து பேசிய மு.க.ஸ்டாலின் வரும் தேர்தல் நாட்டில் ஜனநாயகம் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதற்கான தேர்தல் என்றார். பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கூட்டாட்சி முறையே இருக்காது என்று சாடிய அவர் ஜம்மு காஷ்மீருக்கு ஏற்பட்ட நிலை தமிழ்நாட்டிற்கும் ஏற்படும் என்று கூறினார். இப்போ கூட ஜம்மு காஷ்மீருக்கு தேர்தலை அறிவிக்கல. இதுதான் பாஜகவின் பாணி, சர்வாதிகாரம். இந்த நிலைமை நாளை தமிழ்நாட்டுக்கும் ஏற்படலாம். ஏன் பாஜக திரும்ப ஜெயிச்சா இதே நிலைதான் எல்லா மாநிலங்களுக்கும் ஏற்படும். இது ஏதோ எதிர்கட்சி மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, பாஜக மாநிலங்களுக்கே ஆபத்து வரத்தான் செய்யும். கருப்பு பணத்தை மீட்டு ஏழைகளின் வங்கி கணக்கில் 15 லட்சம் ரூபாயை செலுத்துவேன் என்ற பிரதமர் 15 ரூபாயாவது கொடுத்தாரா என கேள்வி எழுப்பிய முதலமைச்சர் 2019ஆம் ஆண்டில் அளித்த வாக்குறுதிகளையே பாஜக நிறைவேற்றவில்லை என்றார். ஜனநாயகத்திற்கு விரோதமான அத்தனை செயல்களை செஞ்சிட்டு பாஜக ஆடுற ஆட்டத்துக்கு பேர் தான் அழுகுணி ஆட்டம். தன் கையில் கிடைச்ச அதிகாரத்தை பிரதமர் நரேந்திர மோடி தவறாக பயன்படுத்தி எதிர்கட்சிகளை அழிக்க முயல்வது மட்டுமல்ல, நாட்டையே நாசம் பண்ணிட்டார். உச்ச நீதிமன்றத்தின் கடும் கண்டனத்திற்கு உள்ளான தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி விலகி இருக்க வேண்டும் என குறிப்பிட்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக அரசுக்கு குடைச்சல் கொடுத்த ஆளுநரை கண்டித்து எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டாரா எனவும் கேள்வி எழுப்பினார். பழனிசாமி அவர்களே, திமுக அரசுக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆளுநர். அவரை கண்டிச்சு ஒரு நாளாவது ஒரு அறிக்கையாவது விட்டிருக்கீங்களா? இல்லையே. இதுவரை எந்த ஆளுநரும் உச்சநீதிமன்றத்தால் இந்த அளவுக்கு கண்டனத்துக்கு உள்ளாகி இருப்பார்களா என்பது சந்தேகம். வெக்கம், மானம், சூடு சுரண இருந்தாலும் ராஜினாமா செஞ்சுட்டு போயிருக்கணும். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் நகலை அதிமுகவின் அறிக்கையாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ளதாக விமர்சித்த முதலமைச்சர் அதிமுக பாஜக என 2 கட்சிகளையும் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என கூறினார். நாடும் நமதே, 40 நமதே.